ரிலாக்ஸ் அவங்க புகர் தொலை வைக்கிறாங்க, அதற்கு பின்னால லஞ்ச் எடுக்கிறாங்க, ஓய்வு கொடுக்கறாங்க. சரியா 4 மணிக்கு வாப்பா ஹாஸ்பிட்டல் இருந்து வாராரு, வரும்பொழுது இவங்க 3 மணிக்கு குரான் எடுத்து உட்காரணும். 4 மணிக்கு டாக்டர் வாப்பா வந்து 3 பிள்ளைகள்கிட்ட குரான பாடம் கேட்கிறாரு. மூத்த பிள்ளைக்கு 9 ஜுசு பாடம், 2வது பிள்ளைக்கு 6 ஜுசு பாடம், 3வது பிள்ளைக்கு 3 ஜுசு பாடம். நான் எதை சொல்ல வரேன்டா, எங்கட நாட்டுல வளர்ந்து அந்த அமெரிக்காவுல, புளோரிடாவுல, ஓலாந்தோல அந்த சூழல்ல வாழ்றவங்க இப்படி அவர்களுடைய பிள்ளைகளை வளர்க்கலாம் என்றா ஏன் எங்கட பிள்ளைகள் எங்களுக்கு வளர்க்க இயலாது? நாங்க மனுஷ வைக்கணும், எங்களால முடியும் உண்ட சிரமம் இல்ல. இறுதியாக ஒரே ஒரு விஷயம், இந்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வளரணும் என்றா அவர்களுக்கு ஹலாலான உணவை கொடுக்கணும். குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவாக கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும், ஈமான் கொண்டவர்களே நாம் தந்தவைகளில் சுத்தமானவைகளை சாப்பிடுங்க, நல்லவைகளை சாப்பிட்டு நீங்க நன்றி செலுத்துங்க. நான் எதை சொல்ல வரேன்டா, எங்களுடைய சம்பாத்தியம் நல்லம், நாங்க 100க்கு 100 ஹலாலா சம்பாதிக்கிறோம், பேங்கோட எந்த தொடர்பும் இல்ல, ஓடியில இல்ல, வேற எதிலுமே இல்ல. ஆனா எங்கட ஹலாலான பணத்தால நாங்க வாங்குற பொருள் அது 100க்கு 100 ஹலாலான்னு பார்க்கணும். நாங்க சில வேளை சிக்கன், பீஃப், மட்டன் அதெல்லாம் ஹலால பார்த்து வாங்குவோம், எங்கட வீட்டுல சமைப்போம், அது பிரச்சனை இல்ல. ஆனா ஒரு கவலையான விடயம், சமீப காலமாக எங்கட உங்கள் அதிகமானவங்க இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு பழகிட்டாங்க. இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அவங்களோட போன் எடுத்தாச்சு, எங்க புதிய ரெஸ்டாரண்ட் வந்திருக்குது, எங்க புதிய புதிய மெனு வந்திருக்குது, ஆர்டர் பண்ணினா ஹாஃப் அன் அவர்ல வீட்டுக்கு வருது. ஆனால் இந்த சாப்பாடு எந்த அளவுக்கு அவங்க செலவேல ஹலால் என்று போட்டிருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய வியாபாரத்திற்காக வேண்டி போட்டிருப்பாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சமீப காலத்துடைய நிறைய வைத்தியர்கள் சொல்றாங்க, இந்த ஃபாஸ்ட் ஃபுட் மூலமாகத்தான் அதிகமான நோய்கள், குடல்ல ஏற்படக்கூடிய நோய்கள், சில பிரைன் சம்பந்தமான நோய்கள் கூட ஏற்படுது. இவைகள் அனைத்தை விட இந்த இதுல இவர் இதை சாப்பிடுவதன் மூலமாக இவருக்கு அமல் இபாதத்தில் உற்சாகம் ஏற்படுவதில்லை. ஏன்? நாங்க ஒன்னும் மறக்க கூடாது, சம்பாத்தியமும் ஹலால், அதால வாங்குற பொருளும் ஹலால், அந்த பொருளை சமைக்கிறவர்களும் நல்லவர்களாக இருக்கணும். நாங்க பார்க்கலாம், எங்களோட வீடுகள் உள்ள பெண்மணிகள், எங்களோட முந்தி, எங்களோட உம்மா, எங்களோட உம்மா, இப்ப இருக்கிற இந்த இதெல்லாம் அவங்கள்ட்ட இருந்துச்சா, இந்த பொருட்கள் எல்லாம் இருந்துச்சா, சும்மா சாதாரணமாக அந்த விறக வச்சு அடுப்புல வச்சு சமைத்து தருவாங்க. எவ்வளவு ருசி, எவ்வளவு டேஸ்ட் ஆயிக்கும். ஏன்? அவங்க அந்த அமல், அவங்களோட அந்த தஹஜ்ஜுத் தொழுகை, அவங்களுடைய அந்த சுபஹ் தொழுகை, அதற்கு பின்னால செய்யற திக்ர், அதற்கு பின்னால் அவர்கள் ஓதுற குர்ஆன். இப்ப கூட நிறைய சகோதரர்கள் ஜமாத்துல போறாங்க, அவர்கள் முழுக்க முழுக்க மஸ்ஜிதில தான் இருக்கிறாங்க. அவர்கள் சமைக்கிற சாப்பாடு சாப்பிட்டு பாருங்க, எவ்வளவு டேஸ்ட் இருக்குது. அவங்க எல்லாம் செஃப்மார் அல்ல, அவங்க எல்லாம் படித்த சமையல்காரர்கள் அல்ல. ஆனால் அங்க மஸ்ஜிதுடன், அமலுடன், இபாதத்துடன் இணைந்து அவர்கள் சமைக்கிறாங்க. அந்த அமல் இபாதத்துடைய அசர் நிச்சயமாக அவர்கள் சமைத்த உணவுல ஏற்படத்தான் செய்யும். அதனால தான் நாங்க சொல்ல வாரோம், எப்பயாவது ஒரு ஆசைக்கு வெளியிலிருந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா பரவாயில்லை. ஆனா இப்ப சர்வ சாதாரணமாக எங்களோட பெண்மணிகளும் சோம்பேறிகள் ஆகிட்டாங்க. எல்லாமே வந்துருச்சு, எங்களுக்கு என்னென்ன சமைப்பதற்கு தேவையா அத்தனையும் எங்களோட வீட்டுல இருக்குது. ஆனா இப்படியும் கிழமையில 2 நாள் 3 நாள் 4 நாள் நாங்களே பெருமையா சொல்ற, எங்களோட மகன் ரைஸ் சாப்பிட மாட்டாரு, அவரு அதாவது பிஸ்ஸா தான், அவரு